நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மைய சிந்தனையானது ஆண்டவருடைய திருச்சட்டம் நிறைவேறுதல் என்பதாகும். அன்றைய காலகட்டத்தில் யூத மக்கள் சட்டத்தை அனுசரித்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு தனிச்சட்டம் இருந்தது. இணைச்சட்டம் 4:8 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது: நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா என்று சொல்லுகின்ற அளவிற்கு யூத இனம் சட்டங்களால் கட்டப்பட்ட ஒரு சமூகம். ஆனால் இந்த சட்டங்கள் யாருக்காக, எதற்காக? காலப்போக்கில் சிலர் தங்கள் ஆதாயத்திற்காக சட்டங்களை சுருக்கிக் கொள்கின்றார்கள். மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள். சட்டங்களுக்கு முதன்மை கொடுக்கிறார்கள். மனிதர்களை மறந்து விடுகிறார்கள். கடவுள் பெயரை வைத்துக்கொண்டு சுரண்டுகிறார்கள். கடவுளை மறந்து வாழ்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் இயேசு தன் மாற்றத்தை கொண்டு வருகிறார். மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொழுது மக்கள் அவரை, இவன் சட்டங்களை மதிக்கவில்லை, சட்டத்தை மீறுகிறான் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. ஆனால் இயேசு கூறுவது என்ன? ஓய்வு நாளில் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? ஆக மனிதனுக்கு முன்னுரிமை கொடுக்காதவைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது என்னில் நிறைவேற்றப்படுகிறது என்று கூறுகிறார். ஆக இயேசு மனித நேயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறார். இதையே ஓசேயா இறைவாக்கினர் 6:6 சொல்லுவார்: உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று. எனவேதான் ஆண்டவர் இயேசு புதிய கட்டளையை தருகின்றார். நான் உங்களை அன்பு செலுத்துவது போல நீங்கள் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள், இதுதான் சட்டத்தின் முழுமை நிறைவு என்று. நாம் அன்பின் அடிமைகளாயிருந்து மனித நேயத்தை பாதுகாக்க வேண்டும். மனிதர்களை மனிதனாக மதிக்க வேண்டும். எனவே இயேசு விட்டு சென்ற அன்பு கட்டளையை வாழ்வாக்குவோம். மனிதனை அன்பு செலுத்துவோம். இதுதான் சட்டத்தின் நிறைவு. சட்டங்களும் மரபுகளும் மனிதர்களுக்காக, மனிதரின் நல்வாழ்வுக்காக என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்தது போல நாமும் பிறரை அன்பு செய்து வாழ இத்தவக்காலம் திருச்சட்டத்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பு தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரைக்கும் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திருச்சட்டத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசினீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை அன்பு செய்தது போல நாங்களும் பிறரை அன்பு செய்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தது போல நாங்களும் பிறருக்கு உதவி செய்ய எங்களுக்கு அந்த மனப்பான்மை நீர் தந்து எங்களை நீர் வழி நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே சொந்தம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.